ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 543 ஆரம்பிக்கிறது. மனத்தின் நிறைவுக்கும் தர்ம கர்மா போதாது. மனுஷனுக்கு முதல் கட்டு காரியம், அடுத்த கட்டு எண்ணம். காரியக்கட்டை தளர்த்தவே தான் கர்மயோகம் பெரும்பாலும் பிரயோஜனப்படுகிறது. பயனில் பற்றில்லாமல் செய்வது என்ற மனோபாவத்துடனேயே இந்த யோகம் அனுஷ்டிக்கப்படுவதால் இந்த யோகத்துக்கு ஆதாரமே அந்த மனோபாவமாக இருப்பதால் அந்த அளவுக்கு மனசை, அதாவது எண்ணத்தை பரிசுத்தி செய்கிறது. ஆனால் இப்படி பரிசுத்தி செய்வது அழுக்கை துடைக்கிறதோடு சரி, அலங்காரம் பண்ணி அழகப்படுத்துவது ஆகாது. வீட்டை துடைத்து கூமியம் தெளித்து விட்டால் இந்த நாளில் டெட்டால் போடுவார்கள். போதுமா? அதிலே மனை, விரிப்பு, சோஃபா என்று வைத்துக் கொள்ளுங்கள். போட வேண்டும், ஊதுவத்தி ஏற்றி வைக்க வேண்டும், கோலம் போட வேண்டும். இதே மாதிரி மனசை அழுக்கு போக வெறுமே துடைத்து விட்டால் போதாது, அதை நல்ல எண்ணங்களால் நிரப்பி அழகு செய்ய வேண்டும். இப்படி அழகுபடுத்த கர்மாவால் ஆகாது. கடைசியில் மனசே போனால்தான் ஆத்மானுபவம் ஏற்படும் என்பதால் இப்பொழுதே மனசை வெறுமனே பரிசுத்தி பண்ணி வெறிச்சென்று விட்டுவிட்டால் போதும் என்று நினைத்து விடக்கூடாது. கெட்ட கர்மாவை நல்ல ஸ்வதர்ம கர்மாவால் போக்கிக் கொள்ள வேண்டும் என்பது போலவே இதுவரை ஜென்மாந்தரமாகவே எவ்வளவோ கெட்டவற்றை எண்ணிவிட்டோமே, அவற்றை நல்ல எண்ணத்தால் தானே ஒப்புக்கிக் கொள்ள வேண்டும். சயின்ஸ் சட்டப்படியே ஆக்ஷனுக்கு சமமாய் ரியாக்ஷன் இருந்தாகணுமே, செயலுக்கு சமமாய் எதிர்ச்செயல் பண்ணியாக வேண்டுமே, இல்லாவிட்டால் விளைவு தீராது. இம்மாதிரி கெட்ட எண்ணங்களை போக்குவதற்கான நல்ல எண்ணங்களை உண்டாக்குவதற்கு கர்மயோகம் போதாது. இப்பொழுது அது மனசை வெறிச்சென்று பண்ணுவதோடு விட்டுவிட்டால் பிஞ்சையை பழுக்க வைத்து பார்த்து அது வெம்பி போகும்படி செய்வது போலத்தான் ஆகும். பிஞ்சை காயாக, பழமாக, மதுரமான எண்ணெய் ரசத்தால் முதிர வைத்து அப்புறம்தான் உதிரவிட வேண்டும். கர்மயோகம் என்று சாஸ்திரம் அமைத்து தந்துள்ள ஸ்வதர்மானுஷ்டானமானது ஒரு ஜீவ மனஸ் இந்திரியங்களை கொண்டு தன்னுடைய இஷ்டபூர்த்திக்காக செய்து கொண்டவற்றின் விளைவுகளை தேய்த்து அழிப்பதற்கு மட்டுமே முக்கியமாய் உதவும். இஷ்டப்பட்ட அந்த மனசையே நிறைவு பண்ண அது போதாது. மனசின் தப்பான எண்ணங்களை திருத்த, அதாவது மனசு தப்பாக எண்ணுவதை திருத்த சாஸ்திர கர்மா டைரக்டாக உபகாரம் பண்ண அதனால் இயலாது. அதன் நேச்சரே அப்படி. கர்மாவோடு தான் சம்பந்தப்பட முடியும். காரிய ரூபத்தில் இஷ்டப்படி செய்ததை சாஸ்திரத்தின் ரூல்படி காரிய ரூபமாக செய்வது சரிப்படுத்த இயலும். மனசில் நினைப்பையும் நினைக்கிற மனசையும் காரியம் எப்படி சரி செய்ய முடியும்? அன்பு, பக்தி. துஷ்காரியத்தை சத்காரியத்தால் சரி செய்கிறார் போல கெட்ட நினைப்பை நலநினைப்பால் தான் சரி செய்ய முடியும். இங்கேதான் அன்பு வருகிறது. நல்ல எண்ணங்களெல்லாம் தலை சிறந்தது அன்புதான். அந்த அன்பை சமஸ்த ஜீவராசிகளிடம் செலுத்த வேண்டும். அத்தனை ஜீவராசிக்கும் மூலாதாரமான பரமாத்மாவிடம் செலுத்தி பக்தி செய்ய வேண்டும். மூலத்திடம் அன்பு பக்தி செய்யாமல் அதிலிருந்து வந்தவற்றிடம் மட்டும் செய்ய பார்த்தால் அது சரியாய் வராது. அதனால் ஈஸ்வர பக்தி அத்தியாவசியம். மனஸ் ஜீவனுக்கு போடுகிற தப்பான எண்ணக்கட்டை எடுத்து போடுவதற்கு இதுதான் வழி செய்யும். அதாவது மனஸ் தான் பின்னே நின்று கொண்டு சரீரத்தை முன்னே விட்டு சேவிக்கிற கர்மபந்தம் மட்டுமே சத்கர்மாவினால் போகும். மனசின் நேர்பந்தமான எண்ணத்தின் பந்தம் பக்தியினால் தான் போகும். பக்தியும் எண்ணம்தான். மனசை வைத்துக்கொண்டு அதனால் பண்ணுவதுதான் என்றாலும் எப்படி சாஸ்திர கர்மா பழைய கர்மக்கட்டை அவிழ்க்கிற கட்டாகி இருந்ததோ அப்படியே இதுவும் எண்ணத்தின் விஷயத்தில் செய்யும். பக்தி செலுத்தி கொண்டே போனால் அது முற்றி பூர்ணமாகும் போது மனசென்று தனியாக ஒன்றை வைத்துக்கொண்டு இவன் வேறாக பக்தன் என்று இருக்க வேண்டாம் என்று பகவானே நினைப்பார். இவனை மனசிலிருந்தே அவிழ்த்து விடுதலை பண்ணி தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் ஒன்றாக்கி கொண்டு விடுவார். பிடிபடாமல் திமிரிக்கொண்டு நாலா பக்கம் ஓடுவதையே இயற்கையாக கொண்ட மனசை அதன் நேர் டிபார்ட்மெண்ட்டான எண்ணத்தில் ஒரு எல்லைக்குள் கட்டுப்படுத்தி அன்பு முதலான சச்சிந்தனைகளில் மாத்திரம் போக பண்ணுவது சுலபமான காரியமல்ல. அதனால்தான் முதலில் கர்ம மார்க்கத்துக்கே சாஸ்திரங்களில் பிராதானியம் தரப்பட்டிருக்கிறது. சாஸ்திர கர்மாவுக்கு பின்னணியான சச்சிந்தனை. இப்படி சொன்னால் கர்மா என்பது காரியத்தோடையே ஒரேடியாக முடிந்து விடுகிறது என்ற அர்த்தமில்லை. மனசின் மீதும் அதன் பாதிப்பு, கெட்டதான பாதிப்பு, நல்லதான பாதிப்பு இரண்டும் இருக்கத்தான் செய்கின்றன. ஏனென்றால் மனசினதாகிய எண்ணங்கள் கலக்காமல் ஜடமான மிஷின் மாதிரி நாம் காரியம் பண்ணுவதில்லை.
காரியம் ப்ராமினெண்ட்டாக முன்னுக்கு தெரிந்தாலும் அந்த காரியத்துக்கு பின்னே ஒரு எண்ணம் உண்டு. பொதுவாக சொன்னால் நாம் மனசு போனபடி காரியம் பண்ணுவதெல்லாம் லோக இன்பங்களில் உள்ள ஆசை எண்ணத்தின் மேலேதான். இப்படி பண்ணி அழுக்கேறி போன நம்மை சுத்தி கொண்டு ஞான விசாராதிகள் செய்வதற்குரிய பாத்திரமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும், சமூகத்துக்கான பலதரப்பட்ட காரியங்களில் குழப்பம் ஏற்படாமல் அவை ஒழுங்காக பிரிவினை செய்யப்பட்டு கிரமப்படி ஆற்றப்பட வேண்டும், இதனால் லோகக்ஷேமம் உண்டாக வேண்டும் என்ற அன்பெண்ணமும் ஒன்று கலந்தே சாஸ்திரம் விதித்த சுதர்ம கர்மாக்களுக்கு பின்னே அடிப்படையாக இருக்கின்றன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.